ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிஷ் டாக்டர் இந்தியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். இன்னைக்கு எங்கள் ஷாப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இம்போர்ட்டட் ஃப்ளவர் ஃபிஷ் வாங்கியிருக்காங்க. ஒரு ஷாப்லேருந்து 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷு வாங்கும்போது சூப்பர் கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஹம்ப் பெருசாக இருந்திருக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 15லேருந்து 20 நாளைக்குள்ள அந்த ஃபிஷ் அப்படியே சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு அதோட மோஷன் வந்து ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சு ஃபிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் எங்களை கான்டாக்ட் பண்ணி ENPR 16-1 ENPR காம்பினேஷன் கொடுத்தோம். அந்த காம்பினேஷன் வந்து ஒரு தடவை 2 தடவை கொடுத்தும் அந்த ஃபிஷ் ரெடி ஆகலை. கஸ்டமர் வந்து ரொம்பவே அப்செட். அதாவது ஃபிஷ் இவ்வளோ வாங்கி மறுபடியும் செலவழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. கடைசியில் என்ன முடிவு பண்ணாருன்னா, எனக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷை வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்ல இந்த ஃபிஷ்ஷை கொடுத்துட்டு ஒரு ஹோம் ப்ரீட்ல இருக்கக்கூடிய நல்ல மான்ஸ்டர் காக்கோல சின்ன ஃபிஷ் அவர் என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த ஃபிஷ்ஷை அடாப்ட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷுக்கு CNN மெடிசன் வந்து மவுத் மூலமாக கொடுத்துருக்கோம். அதுதான் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இதுதான் அந்த கஸ்டமர் எடுத்துட்டு வந்த ஃபிஷ். கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 இன்ச் சைஸ் இருக்கும். ஒரு SRT ஃப்ளோரான் தான். அந்த ஃபிஷ்லாம் ஆக்சுவலா பார்த்தா வயிறெல்லாம் ஃபுல்லா ஒட்டி போயிருந்தது. அது பாருங்களேன், கண்டிஷன் பார்த்தா கிளியரா தெரியும். நல்ல பால் அம்ப் இருந்ததுன்னு கஸ்டமர் சொன்னாரு. ஆனா அதுக்கு இருந்ததுக்கான தடயம் கூட அந்த மீன்ல இல்லை. அது அப்படி அந்த கண்டிஷன்ல தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வெட் கிளாத் எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு மக்ல அந்த கிளாத்தை வெட் பண்ணிக்கணும். அதாவது ஃபிஷ்ஷை வந்து நம்ம இந்த CNN மெடிசன் கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா, ஒரு வெட் கிளாத்ல வச்சு தான் பண்ணணும். அப்பதான் வந்து அதுக்கு அந்த கில்லுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். பாடியில் உள்ள அந்த மியூக்கஸ் கோட்டிங் ஈஸியா ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிட்டு அந்த ஃபிஷ்ஷை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு CNN மெடிசன் வந்து இன்ஃபேன்ட் ஃபீடிங் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். இந்த டியூப் வந்து அந்த ஃபிஷ் வாய்க்கு சைஸ் தகுந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபேன்ட் டியூப் வாங்கி கரெக்டா மெஷர் பண்ணி வாயில விடணும். இது விடுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எல்லாரும் டைரக்டா இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த கில்ஸ் வரைக்கும் எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத மெஷர் பண்ணி அது வாய் வழியா அந்த டியூபை இன்சர்ட் பண்ணிட்டு சிரிஞ்சை பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள மெடிசன் வந்து டைரக்டா ஃபிஷ்ஷோட தொண்டை வழியா அதோட வயிற்றுக்கு டெலிவரி ஆயிடும். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை எடுத்து என்ன பண்ணோம், டேங்க்ல விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் மெடிசனும் அந்த ஃபிஷ்ஷுக்கு போட்டோம். இது போடும்போது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டியூப்ல விடுறோம் இல்லையா, சில சமயம் வாயில விடுற டியூப் இன்னொரு பக்கம் கில்ஸ் வழியா வெளில வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபிஷ்ஷை இந்த பக்கம் திருப்பி பார்த்துக்கணும். அதாவது மெடிசன் வெளில போயிருக்கானு. அப்படி போயிருந்ததுன்னா மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை எடுத்து இப்போ இந்த எங்களுடைய ஷாப்ல உள்ள ஒரு டேங்க்ல விட்டுட்டோம். அது இப்போ டேங்க்ல விட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அது கிளியராகவே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட டோட்டல் பொசிஷன் இதுதான். ஸோ இந்த ஃபிஷ்ஷை இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூசர்லாம் கொடுத்துட்டோம். ஒரு ஹீட்டர் இப்போ செட் பண்ணிட்டோம். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டாச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ரெக்கவரியை வந்து நான் சீக்கிரமா நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுச்சுன்னா நம்ம ஆரம்பத்திலே ஐடென்டிஃபை பண்ணா ஈஸியாக ரெக்கவர் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆஃப்டர் 4 ஹவர்ஸ்க்குள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட மோஷன் வந்து லைட்டாக வெள்ளை கலரில் அந்த பேராசிட்டிக் வேர்ம்ஸ் வந்து வெளில வர்றது கிளியராக தெரியும். இந்த ஃபிஷ் எவ்வளோ நாளில் ரெக்கவர் ஆகுன்னு தெரியல. நான் வந்த உடனே உங்களுக்கு ரெக்கவரி வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கும். தொடர்ந்து பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக வளங்க.